முகநூல் ரசிகர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள். சித்ரா லட்சுமணன் என்ற பெயரிலும் சோஷியல் டாக்கீஸ் என்ற பெயரிலும் முகநூல் பக்கங்கள் மிகச் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருப்பதை நீங்கள் அறிவீர்கள். அதே வரிசையில் இப்போ சாய் வித் சித்ரா என்ற பெயரிலே ஒரு முகநூல் பக்கம் துவங்கப்பட்டிருக்கிறது. சாய் வித் சித்ரா நிகழ்ச்சியில் இடம்பெறுகின்ற எல்லா நேர்காணல்களும் இனி சாய் வித் சித்ரா முகநூல் பக்கத்தில் தான் இடம்பெறும் என்பதை உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். என்னுடைய மற்ற முகநூல் பக்கங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு ஆதரவை நீங்கள் இதுவரையிலும் தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கிறீர்களோ அதே மாதிரி ஒரு ஆதரவை இந்த சாய் வித் சித்ரா முகநூல் பக்கத்துக்கும் தாங்கள் அன்பு கூர்ந்து வழங்க வேண்டும் என்று உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். சாய் வித் சித்ரா முகநூல் பக்கத்தை தொடர்ந்து பாருங்கள். பார்த்துட்டு நிகழ்ச்சியை பற்றிய உங்களுடைய கமெண்ட்டுகளை பதிவு செய்யுங்கள். அதே மாதிரி அந்த பக்கத்தை லைக் பண்ண தவறாதீங்க. நன்றி, வணக்கம். சூரியன் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? இயக்குனர் வம்சிக்கு நடிகர் அஜித் ஒரு வாய்ப்பு தருவாரான்னு யாழ்ப்பாணத்துலேருந்து ஜானி கேட்டிருக்காங்க. அசத்துற மாதிரி ஒரு கதையை வம்சி சொன்னார்னா நிச்சயமாக தன்னை இயக்குவதற்கான ஒரு வாய்ப்பை அஜித் அவருக்கு வழங்குவார். நடிகர் சாந்தனு ஏதாவது புது படத்தில் நடிச்சிட்டு இருக்காரான்னு குவைத்லேருந்து அமிர்தேஸ்வரன் கேட்டிருக்காங்க. சாந்தனு இப்போ எந்த புதிய படத்திலும் நடிப்பதாக தெரியல. நடிகர் மயில்சாமி யாருக்காவது பின்னணி குரல் கொடுத்திருக்காரான்னு சென்னையிலிருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. தெலுங்கு நடிகர் பிரம்மானந்தத்துக்கு 2-3 படங்களிலே குரல் கொடுத்துள்ள மயில்சாமி செல்வா என்ற படத்தில் மணிவண்ணனுக்கே குரல் கொடுத்திருக்கிறார். அன்னைக்கு எம்ஜிஆர் சார் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறமா படங்கள்ல நடிக்க கூடாதுன்னு எல்லாரும் சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு உலக நாயகன் கமல்ஹாசன் சார் லிப்லாக் காட்சிகள் எல்லாம் நடிக்கிறாரு அண்ட் மக்களும் அதை ஏத்துக்கிறாங்க. நாடு எங்க சார் போயிட்டு இருக்கு? இதை பத்தின உங்களுடைய கருத்து என்ன? தருமபுரியிலிருந்து ராஜா கேட்டிருக்காங்க. எம்ஜிஆர் திரைப்படங்களில் நடிக்கக்கூடாது என்று அவர் சட்டசபை உறுப்பினராக இருந்த காலத்தை கூட யாரும் சொல்லலை. அவர் முதலமைச்சரானதுக்கு பின்னால தான் அப்படி ஒரு விமர்சனம் அவர் பேரில் எழுந்தது. கமல்ஹாசனை பொறுத்தவரையிலே ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவராக இருக்கிறதை தவிர அரசாங்க ரீதியாக இப்போ எந்த பொறுப்பிலும் அவர் இல்லையே. அதனால தான் அவர் திரைப்படங்களில் நடிப்பதை பற்றி எந்த விமர்சனமும் எழவில்லை. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் நடிச்சிட்டு இருக்க கூலி திரைப்படத்தில் நடிகர் விஜய் மாஸ்டர் திரைப்படத்தினுடைய ஜேடி கதாபாத்திரத்தில் அப்பியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு கேஜிஎஃப்லேருந்து லிவிங்ஸ்டன் கேட்டிருக்காங்க. ரஜினிகாந்தினுடைய கூலி திரைப்படத்திலே மாஸ்டர் கதாபாத்திரம் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு. கவிஞர் கண்ணதாசன் தயாரித்த சிவகங்கை சீமைன்ற திரைப்படம் வெற்றி படமா அமைஞ்சதான்னு கடலாடியிலிருந்து பாலசுப்ரமணியன் கேட்டிருக்காங்க. சிவகங்கை சீமை படம் மட்டும் வெற்றி படமாக அமைந்திருந்தால் கண்ணதாசன் பல பிரச்சனைகளிலிருந்து தப்பித்திருப்பார். ஆனால் அது நிகழவில்லை. சிவகங்கை சீமை திரைப்படம் பெரும் தோல்வி படமாக அமைந்து அவருக்கு மிகப்பெரிய சிக்கல்களை உருவாக்கியது. சார், தக் லைஃப் படத்தினுடைய ஆடியோ லான்ச் நிகழ்ச்சியை பார்த்ததுக்கு அப்புறமா நடிகர் சிம்பு அடுத்த கமல்ஹாசன் அல்லது அடுத்த விஜய் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்க மாதிரி தோணுதே. இதை பற்றின உங்களுடைய கருத்து என்னன்னு நியூசிலாந்துலேருந்து சந்தோஷ் கேட்டிருக்காங்க. உங்களுடைய விருப்பப்படி எது நடந்தாலும் எனக்கு சந்தோஷம்தான். பார்த்திபன் சாரினுடைய அடுத்த படைப்பு என்னன்னு கோயம்புத்தூர்லேருந்து ராஜ் கேட்டிருக்காங்க. பார்த்திபன் 2 கதைகளை எழுதி வைத்திருக்கிறார். அதில் எதை படமாக்குறது அப்படின்றத பற்றி இன்னும் ஒரு முடிவெடுத்ததாக தெரியல. சார், பாக்யராஜ் சாரினுடைய எந்த திரைப்படம் இப்போ நடிகர் சாந்தனுவுக்கு செட் ஆகும்னு பட்டுக்கோட்டையிலேருந்து ஹரி கேட்டிருக்காங்க. பாக்யராஜ் நடித்த கதாபாத்திரங்கள் எல்லாமே பாக்யராஜால் அவருக்கென்று தனியாக உருவாக்கப்பட்ட கதாபாத்திரங்கள். அதனால் வேறு எந்த நடிகருக்குமே அந்த கதாபாத்திரங்கள் பொருந்தாது, சாந்தனு உட்பட. இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் நடிக்கிறாரா நடிகர் பாலையான்னு ஊட்டியிலிருந்து ராம் கேட்டிருக்காங்க. இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன் ஒரு முறை பாலகிருஷ்ணாவை சந்தித்தார், அவ்வளவுதான். உடனே இங்கே உள்ள எல்லா வலைதளங்களிலும் பாலகிருஷ்ணாவை தான் அடுத்தவர் இயக்க போகிறார் அப்படின்னு செய்திகள் வெளிவர தொடங்கிவிட்டன. ஆனால் அந்த செய்தியில் உண்மை இல்லை. மும்பையில் செட்டில் ஆகிட்ட நடிகை ஜோதிகா மீண்டும் தமிழில் நடிப்பாங்களான்னு தேனியிலேருந்து போனா கேட்டிருக்காங்க. சரியான வாய்ப்புகள் அமைந்தால் நிச்சயமாக ஜோதிகா தமிழில் நடிப்பார். தமிழ் நடிக்க தயாராகத்தான் இருக்கிறார் ஜோதிகா. இயக்குனர் கார்த்திக் சுப்ராஜனுடைய இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் மீண்டும் நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு திருச்சியிலேருந்து ரவி கேட்டிருக்காங்க. இப்போதைக்கு கார்த்திக் சுப்ராஜனுடைய இயக்கத்திலே உடனடியாக ரஜினி நடிப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு. சார், நடிகர்கள் விஜய் அண்ட் அஜித் ஷூட்டிங் ஸ்பாட்ல எப்படி இருப்பாங்கன்னு சென்னையிலிருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. அஜித் எப்போதுமே படப்பிடிப்பு தலங்களில் கலகலப்பாக தான் இருப்பார். விஜய் சமீப காலமாக அப்படி கலகலப்பாக பழக தொடங்கி இருக்கிறார். நடிகர் சூர்யாவினுடைய திரைப்படங்கள் குறிவச்சு தாக்கப்படுதான்னு ஆவடியிலிருந்து நிர்மல் கேட்டிருக்காங்க. சூர்யாவுடைய திரைப்படங்கள் குறிவைத்து தாக்கப்படுவதாக நான் நினைக்கல. திரைப்படங்கள்ல ஒளிப்பதிவு செய்யறதுக்கு எத்தனை வகையான கேமராக்களை ஒளிப்பதிவாளர்கள் பயன்படுத்தி இருக்காங்கன்னு கடலாடியிலிருந்து பாலசுப்ரமணியன் கேட்டிருக்காங்க. திரைப்படங்கள் பிலிமிலே தயாராகி கொண்டிருந்த காலகட்டத்தில் 6 அல்லது 7 வகை கேமராக்கள் தான் இருந்தன. இப்போ குறைந்தது 20 வகையான கேமராக்களை நம்முடைய ஒளிப்பதிவாளர்கள் கையாண்டு கொண்டிருக்கிறார்கள். சமீபத்தில் வெளிவந்த பாடல்கள்ல உங்களை கவர்ந்த பாடல் எதுன்னு அம்பத்தூர்லேருந்து சங்கர் கேட்டிருக்காங்க. சமீபத்தில் என்னை கவர்ந்த பாடல்னா அது டிராகன் திரைப்படத்தில் இடம்பெற்றிருந்த வானம் பார்த்து கிடந்தேனே என்ற பாடல் தான். இந்த ஆண்டு வெளியான படங்கள்ல மிகப்பெரிய வசூல் சாதனை படைத்த திரைப்படம் எதுன்னு பாண்டிச்சேரியிலேருந்து ரகுபதி கேட்டிருக்காங்க. இந்த ஆண்டு வெளியான திரைப்படங்களே மிகப்பெரிய வசூலை பெற்ற படம்னா அது
அஜித்தினுடைய குட் பேட் அக்லி திரைப்படம் தான். நடிகை அதித்தி சங்கர் இப்போ ஏதாவது தமிழ் திரைப்படங்களை நடிக்கிறாங்களான்னு ஆம்பூர்லேருந்து கருணாகரன் கேட்டிருக்காங்க. அதித்தி சங்கர் இப்போ தெலுங்குல ஒரு திரைப்படத்திலும் தமிழில் ஒரு படத்திலும் நடிக்கிறாங்க. தமிழில் அவங்க நடிக்கிற படத்தினுடைய பெயர் ஒன்ஸ் மோர். அர்ஜுன் தாஸுக்கு ஜோடியாக அந்த படத்தை நடிக்கிறாங்க அதித்தி சங்கர். சார், தமிழ் நடிகர் அல்லது நடிகைகளுக்கு இந்தியாவை தவிர வெளிநாட்டில் தபால் தலை வெளியிட்டிருக்காங்களான்னு அன்னம்பேட்லேருந்து குப்பராஜ் கேட்டிருக்காங்க. நாட்டிய பொருளி பத்மினிக்கு அந்த கௌரவம் கிடைத்திருக்கிறது. அவருடைய கலைச்சேவையை பாராட்டி ரஷ்ய அரசாங்கம் அவருக்கென ஒரு தபால் தலையை வெளியிட்டது. அடுத்து இன்று ஒரு தகவல். பராசக்தி திரைப்படம் தான் சிவாஜி நடித்த முதல் திரைப்படம் என்பது உலகம் அறிந்த விஷயம். அந்த படம் வெளிவருவதற்கு முன்னாலேயே சிவாஜிக்கு சுவாமி மலையிலே திருமணம் நடந்துவிட்டது. தன்னுடைய அக்காள் மகளான கமலாவைத்தான் மனம் புரிந்தார் நடிகர் தினம் சிவாஜி கணேசன். திருமணம் முடிந்த உடனே கோடம்பாக்கத்தில் உள்ள ஒரு வீட்டில் தான் அவர் குடியேறினார். திருமணம் முடிந்து 4 மாதங்களுக்கு பின்னால் தான் பராசக்தி திரைப்படம் வெளியானது. பராசக்தி திரைப்படம் வெளியானவுடன் சந்திரனை தொட்ட ஆம்ஸ்ட்ராங் போல என்னை அந்த படம் மேலே கொண்டு சென்று விட்டது. ஒரே இரவில் பம்பர் அடித்தது. நம்முடைய மக்களுக்குத்தான் எவ்வளவு அருமையான ரசனை. ஒரே திரைப்படத்தில் என்னை உயர கொண்டு போய் உட்கார வைத்து விட்டார்கள். அதற்காக மக்களுக்கு நான் வாழ்நாள் முழுதும் கடமைப்பட்டிருக்கிறேன் என்று தன்னுடைய வாழ்க்கை வரலாற்று நூலில் பதிவு செய்திருக்கிறார் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். பேரரசு ஷூட்டிங் நான் ஆஃபீஸில் உட்காந்துருந்தேன். திடீர்னு ஃபோன் பண்ணார், இங்கே எதுவுமே சரியில்லை. அவருடைய அரசியல் பயணத்தில் நீங்கள் இருந்திருக்கீங்களா? கூட ஒரு முக்கியமான 4-5 தலைகளை கூட்டிகிட்டு போனேன். நான் தான் போய் இவருக்கு டேட் கேட்டேன், ஹென்றி கலர் எண்டில் ப்ராப்ளம் வந்தது. ஒரு நாள் ஊட்டியில் ஷூட்டிங். கேப்டன் என்னை கூப்பிட்டார். எங்கள் ஃபேமிலி, டைரக்டர் ஃபேமிலி எல்லாம் வந்துருக்காங்க. வந்துட்டு கேப்டன் பேக்கப் ஆகி கிளம்புறேன். ஒரு விஷயம் கேட்டால் தப்பாக நினச்சிக்க மாட்டேன். கிளைமேக்ஸ் சீக்வன்ஸ் நான் சொன்னேன்னே, ஃபுல் க்ரௌடு, ஸ்டாம்பேடு, சரண்ராஜ் சாவடிக்கிறது, ஆம்புலன்ஸு 1 டேயில் பண்ணோம். எப்படி மட்டும் கேட்காதீங்க. டேட்ஸ் இல்லை, விஜயசாந்தி டேட் இல்லை, சரண்ராஜ் டேட் இல்லை. க்ரௌடு அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா, செகந்தராபாத்தில் கிரேசி மோகனோட சில மேட்டர்ஸ் நான் ஐ லவ்ட் ஹிஸ் ஒர்க். அவரோட எனக்கு அந்த சின்ன சின்ன விஷயம் மோகன் சொல்கிறது எப்போதுமே ஐ ஹவ் லவ்ட் இட். ஸோ இதில் என்ன பண்ணினான்னா, இதில் நான் முதல்ல சொல்லும்போது ஒரு தடவை சொல்லியிருந்தேன், எனக்கும் கமல் சாருக்கு ஒரு சின்ன ஒரு மேட்ரு வந்தது. அதுக்கப்புறம் 10 வருஷம் என்கிட்ட பேசவே இல்லைன்னு யோசித்தேன் இதை பற்றி. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.